நான் உன் கையால தான் சாகணும். என்ன கொன்னுட்டு நீ ஜெயிலுக்கு போகணும். நான் அனுபவிச்ச அத்தனையும் நீயும் அனுபவிக்கணும். அங்க என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறும்போது இங்க உன் கையில விலங்கேறணும். அடிச்சு கொல்லுடா என்ன சொல்லு. முதல்ல எங்க போய் கல்யாணத்தை நிறுத்துக்க போங்கன்னு சொல்றேன்ல. ஏண்டா பெல்ட் எப்படி போடணும்னு சொல்லி கொடுக்கணுமா? உனக்கெல்லாம் எதுக்குடா பெல்ட்? சட்ட பட்டன் எப்படி போடணும்னு கேட்டேல? இந்த ஸ்டாருக்கு இருக்கிற மரியாதை உனக்கு தெரியுமா? ஓவர் நைட்ல ஹோம் மினிஸ்டர் காலை நக்கிக்கிட்டு வந்து உனக்கு அப்புறம் தெரியும் மரியாதை. எறும்ப எந்த வரல நசுக்கணும், எலும்ப எந்த காலில் உடைக்கணும்னு கேட்டேல, இப்ப தெரிஞ்சுக்கலாம். Stop this nonsense. Karthikeyan, what is this? ஒரு போலீஸ் ஆபீசர் மேல கை வைக்கிற அதிகாரத்தை யார் உங்களுக்கு கொடுத்தது? நீங்க தான் சார். தப்பிச்சு போன குற்றவாளிகளை பிடிக்கிற அதிகாரம் தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன். அதுக்காக இப்படி இரஸ்பான்சிபிளா நடந்துப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. கேளுங்க சார், நல்லா கேளுங்க சார். டிபார்ட்மெண்ட்டவே அசிங்கப்படுத்திட்டான் சார். பொதுமக்கள் மத்தியில போலீஸ் ஆபீசர் அடிச்சு அசிங்கப்படுத்தினா டிபார்ட்மெண்ட் மேல இருக்கிற மரியாதை கெட்டு போடும் உங்களுக்கு தெரியாது சார். பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரி தப்பு செய்யறது தெரிஞ்ச பிறகு கைய கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்க என்னால முடியாது. அசிங்கம் பாதையில இருந்தாலும் பார்லிமெண்ட்ல இருந்தாலும் அப்புறப்படுத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு குடிமகனுக்கு இருக்கு சார். சுய வழக்கு எனக்கு தேவையில்லை. மன்னிக்கணும் சார். நான் அடிச்சு இழுத்துட்டு வந்தது ஒரு போலீஸ் அதிகாரி அல்ல, தீவிரவாதிகளை தப்பிக்கப்பட்ட ஒரு தேச துரோகிய. ஆப்கான் கோவில்ல பின் லேடன் மறைஞ்சிருக்கிற மாதிரி இந்த காக்கி சட்டக்குள்ள கைக்கூலி ஒளிஞ்சிருக்கிறத மக்களுக்கு அடையாளம் கட்டணும் தான் இழுத்துட்டு வந்தேன். அது தப்பா சார்? அவர் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்தவங்களா நிரூபிக்க முடியுமா? முடியும் சார். என் சொந்த விஷயமா இருந்தாலும் சரி, வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எச்சரிக்கையா தான் எடுத்து வைப்பேன். நான் இவர்கிட்ட ஒப்படைச்ச தீவிரவாதிகளை இவர் தப்பிக்க விடுறது உண்மையா இல்லையான்னு கேளுங்க சார். சார், இவன் புழுகு மூட்டை போய் பேசுறான் சார். நான் என் ரிவால்வர்ல 7 தடவை 6 தடவை சுட்டேன் சார். அதே மாதிரி என்ன கட்டி போட்டுட்டு தப்பிச்சிட்டானுங்க சார். சார், இவர் ஸ்டேட்மெண்ட் பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் இந்த பேக்ல இருக்கு சார். இந்த பேக்ல இருக்கிற கேமராவுல இவர் நடத்துற நாடகம் தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு சார். இந்தாங்க பாருங்க. சாதாரண செக்யூரிட்டி அவங்க 4 பேருக்கும் செக் வச்சுட்டு போயிட்டான். ஆமா சார். வாங்க வாங்கடா தத்திகளா. கமான் கமான் சார். இதை நம்பாதீங்க. போலீஸ்காரனாவே எனக்கு பிடிக்காது. ஏதோ கிராபிக்ஸ் பண்ணிருக்கான். You shut up. 6 புல்லட்ல இருந்தும் அசால்ட்டா எஸ்கேப் ஆயிட்டீங்க. ஆனா அந்த செக்யூரிட்டிட்ட போய் மசாலா வடைக்கு மாட்டின ஏலி மாதிரி மாட்டிருக்கீங்க. மச்சான் பாதாள சாக்கடையில பூந்து கொத்தா அவங்கள தூக்கிட்டு வந்துட்டான். சிட்டியில எஸ்கேப் ஆகிற சாதாரண ரவுடி கூட தஞ்சாவூர்ல போய் சரண்டர் ஆகிறான். நீங்க 2வது சிக்னல்ல எஸ்கேப் ஆகி 5வது சிக்னல்ல மாட்டிட்டீங்களே, வெக்கமா இல்ல? இப்போ உங்களை ஏன் சுட்டேன்னு தெரியுமா? 6 புல்லட் சுட்டும் எல்லாத்துலயும் எஸ்கேப் ஆயிட்டீங்கன்னு கமிஷனர்கிட்ட போய் சொல்றதுக்கு தான். பெருசே திறந்தோடே இந்த புல்லட்ஸ்லாம் எடுத்து வாய். இவங்க பேசுனதெல்லாம் கேட்டு நீ ஷாக் ஆயிட்டியா? கலெக்டரே நம்ம கஸ்டமர் தான். இந்த ஃபைலை வச்சு உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. இங்க எல்லாருமே இப்படித்தான். நம்ப முடியலையா? உனக்கு 2 சான்ஸ் தர்றேன். தமிழ்நாட்டுல நீ யாருக்கு வேணாலும் போன் பண்ணி சொல்லு. ஹலோ, கமிஷனர் ஆபீஸா? எஸ் சார். நேற்று அப்பார்ட்மெண்ட் இடிஞ்சு விழுந்து நிறைய பேர் செத்து போனாங்களே, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதியே இருக்கு. அதுக்குண்டான ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்கு சார். சாரி, ராங் நம்பர்.
தலைமைச் செயலமா? ஹோம் செக்ரட்டரி இருக்காரா? சொல்லுங்க. சாரி, ராங் நம்பர். என்ன ராங் நம்பர் சொல்லிருப்பாங்களே? நான் சொல்லல. பணம் கொடுத்துருக்கையா? உனக்கு தர்றேன். அந்த பில்டிங் இடிஞ்சு செத்து போன குடும்பத்துல தலை ஒண்ணுக்கு 1 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்ல தர்றாங்க. உன் வீட்டுல பொண்டாட்டி ஒரு பொண்ணு இல்ல? நான் அந்த வயிற்றுல இருந்த குழந்தை வெளியே வந்து செத்து இருந்ததுன்னா 3 லட்சமா கிடைச்சிருக்கும். ஓ நேரம் என்ன பண்றது? வயிற்றுலயே செத்து போச்சு, கணக்குல வராது. சரியாத விடு. நான் 25 லட்சம் ரூபாய் தர்றேன். மொத்தம் 27 லட்சம் ரூபாய். புதுசா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. நிறைய லேகியம் விற்கிறானுங்க. உன் உடம்புல தான் தெம்பு இருக்குல்ல. ஏய், பணம் வேணாமா? அவமானப்படுத்தினா பொறுத்துக்குவேன். இந்த வீட்டு பொண்ணு அவமானப்படுத்தினா என்னால பொறுத்துக்க முடியாது. அடிச்சிட்டல, இனி இந்த கோட்டை பெருமாள் புயலா இருக்கும் பாரு. புயல் அடிச்சு கூட பொழைச்சவன் இருக்காண்டா. ஆனா இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவனே கிடையாதுடா.